மன்னிச்சிருங்க. சாலே குத்தே, உங்களை எவன்டா பாம்பேல இருந்து வர சொன்னது? உன்னாலையும் உன் பையனாலையும் எனக்கு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு தெரியுமாடா உனக்கு? அவனை என்னால நேருக்கு நேரா மோத முடியாதனாலதான்டா உன்ன மாதிரி நாயங்க கிட்ட கெஞ்ச வேண்டியதா போச்சு. மன்னிச்சிருங்க ஐயா. முறோ, எனக்கு வர கடுப்புக்கு ஒன்று அப்படியே கொண்டலாம் போல இருக்கு. என் முன்னாடி வந்துடாத இனிமேல். என்னப்பா நீங்க இந்த மாதிரி செட்டெல்லாம் கையில வச்சுட்டு மொக்க பிளான போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க ஊன்னு சொல்லுங்க. இனி உங்க கண்ணில் அந்த நாயை என்னைக்குமே படாதபடி நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், உன்னை விட கோவத்துல சுத்துற வேண்டாம் நானு. ஆனா அது புத்திசாலித்தனம் இல்ல. ஜெயிக்கணும், அவனை வச்சு, அந்த செந்தில்நாதனை வச்சு ஜெயிக்கணும். மிஸ்டர் சூரியன், உங்களை மேனேஜர் கூப்பிட்டாரு. சீக்கிரம் வாப்பா இங்க. நீ என்னப்பா இடி வாங்கின மாதிரி சிலைகா நிக்கிற? வாங்க. உன்னை எதுக்காக வர சொன்ன தெரியுமா? இவங்கள அறிமுகப்படுத்தணும். இவங்க பேர் மாயா. எஃப்எம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ எஃப்எம். தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்கும் மாயாவை தெரியுதோ இல்லையா, அவங்க குரலை ரொம்ப நல்லா தெரியும். என்ன சூர்யா, இசைமழைன்ற ப்ரோக்ராம் நீங்க கேட்டதே இல்லையா? அந்த மாயா தான் இந்த மாயாவா? பின்ன நான் உங்க ஆயாவா? அவங்கதான். உன்னை பத்தியும் உங்க அப்பாவை பத்தி இவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நேர்ல ஒரு தடவை அறிமுகப்படுத்தலாமே தான். இது சூரிய நாராயணன். ஹலோ. எனக்கு இவரை முன்னாடியே தெரியும் சார். அப்ப இவரோட கச்சேரியை கேட்டிருக்கீங்களா? கச்சேரியில இல்ல சார், நடு ரோட்ல வச்சுதான் இவரை மீட் பண்ணனே. நடு ரோட்லயா? ஏன் நடு ரோட்ல கூட கச்சேரி பண்ணுவ? சார், ஃபர்ஸ்ட் டே நான் இங்க வரும்போது ஒரு திருடன் என் பேக்கை திருடிட்டு போயிட்டான். அப்ப நான் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னல. அப்ப மாயாதான் பேக் எடுத்துட்டு ஓடுனதா? இல்ல, அவன் எடுத்துட்டு போன பேக்கை தட்டி விட்டு இவங்க கழுத்துல தான் விழுந்ததே. ஓ, அப்படி போட அருவாள. அப்படிதான். அது மட்டும் இல்ல சூர்யா, மாயா ரொம்ப நல்லா பாடுவாங்க. நம்ம ஸ்டாஃப்ஸோட ஃபேமிலி கெட் டுகெதர் பார்ட்டில மாயாவோட பாட்டு இல்லாம இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாம எங்க ஆயாவும் மாயாவும் ஒரே ஊர்க்காரங்க. ஒரே ஊரா? என்ன ஊரு? மாயா மேடம் எனக்கு இன்ட்ரோ பண்ணி விட்டதுல ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் மேடமோட ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் தேவைப்படும் நினைக்கிறேன். மறக்காதீங்க, வேற ஒண்ணும் இல்ல. புதுசா சில கிளைண்ட்ஸை எனக்கு நீங்க இன்ட்ரோ பண்ணி கொடுத்தா போதும். கண்டிப்பா பண்றேன். நன்றி. எக்ஸ்கியூஸ் மீ, இது என் கார்டு. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஓகே சார். ஓகே. தேங்க்ஸ் மட்டும் தானா சார்? வேற என்ன வேணும்? சம்பளம் இன்கிரிமெண்ட் ஏதாவது? யாரு? என்ன தெரியலையா? இல்ல, இப்பதானே என்ன பாத்தீங்க. ஆமா, நான் தான். சரி, நீங்க யாரு? சூரிய நாராயணன். செந்தில் இருக்காரா? சூரிய நாராயணன் அப்படி யாரும் இங்க இல்லையே. இல்ல, நான் சூரிய நாராயணன். செந்தில் இருக்காரான்னு கேட்டேன். அப்படி விவரமா கேட்கணும். இருக்காரு. ஒரு தடவை பார்க்கணும். ஒரு தடவை பார்த்தா போதுமா? அப்ப ஒரே ஒரு தடவை காட்டுறேன் வா. எங்க செந்தில் சார செந்தில் இருக்கானான்னு கேட்டியா? அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா? என் பேர் அப்துல். உனக்கு ஏதாவது தேவைன்னா உடனே என்ன கூப்பிடு. அங்க போய் உட்காரு. ஏய் வாடா மாப்ள. இத்தனை நாள் ஆனவனா வரமாட்டேன்னு நினைச்சிட்டேன். ஆலிஸ், யார் வந்திருக்கான்னு பாரு சீக்கிரம். இவன் தான் நான் சொன்ன என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சூரியன். டேய், இவ தான்டா என் ஒய்ஃப் ஆலிஸ். இவ என்னோட ஒரே ஒரு பொண்ணு மரியா. ஹலோ அங்கிள். 3 நாளா உங்களை பத்தி தான் சூர்யா எங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்துல்னா, காலேஜ்ல படிக்கும் போது நல்ல சாப்பாடு சாப்பிடனாலும் சரி, நல்ல பாட்டு கேட்கணும்னாலும் சரி, இவன் வீட்டுக்கு தான் போவோம். டேய், காலேஜ் இல்லனா நான் உன் வீட்டுக்கு தான்டா வருவேன். சூர்யா, உங்களுக்கு குடிக்க ஏதாவது காஃபி டீ? காஃபி டீயா? இவனுக்கு அந்த பழக்கமே இல்ல. மழையோ வெயிலோ கையில 24 hours கூட இருந்துகிட்டே இருக்கும். ஏன் உடம்பேதான் சரியில்லையா? அந்த அளவுக்கு உடம்பையும் குரலையும் மெயின்டைன் பண்ணுவான். எங்க காலேஜ் ஏசுதாஸ் ஆச்சே இவரு. ஏசுதாஸ்? இந்த ஐயப்பன் பாட்டு பாடுவார் அவர்தானே? ஐயோ சாமி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஆலிஸ், சாப்பாடுக்கு ஏதாவது ரெடி பண்ணுமா? சரி. ஒரு நிமிஷம். டேய், உனக்கு என் பொண்டாட்டி இப்ப தெரியாதுல? அவ சமைக்கிறதுல கில்லாடி. சும்மா இருங்க. வாடா. சொல்ற, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அது சரி. அம்மா, நீ எங்க தங்கி இருக்க? இங்க YMCA பக்கத்துல ஒரு லாட்ஜ்ல. லாட்ஜ்லயா? ச்சே, ஏன்டா நான் ஒருத்தருக்கு நீ எப்படி லாட்ஜ்ல தங்கலாம்? அதெல்லாம் வேணாம், நீ இங்கே தங்கிக்கோ. டேய், அதெல்லாம் செட் ஆகாதுடா. இங்க நானே என் ஒய்ஃப் மரியா தவிர வேற யார் இருக்கா? டேய், நீங்க ஃபேமிலியோட தங்கி இருக்கும்போது அது நல்லா இருக்காதுடா. சரிடா, அப்ப நம்ம அப்துல் கூட நீ கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிடு. அப்ப எனக்கு ஒரு கம்பெனி கிடைச்சது. கண்டிப்பா. இவன் பாடுற பாட்டுக்கு உனக்கு அருமையா தூக்கம் வரும். அவ்வளோ இனிமையா பாடுவான். டேய், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. நாளையில இருந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. ஓகே சார், இது ஆன் ரோட் 45,000 சம்திங் வரும். இங்க வாங்க.
இதை நீங்க இப்போ புக் பண்ணீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃபரை கம்பெனி பேங்க் ரெண்டுமே தரும். கம்பெனி 3 ஃப்ரீ சர்வீஸை ஃபெஸ்டிவல் ஆஃபரா தராங்க. அதே மாதிரி பேங்க்ல 1.5% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. ப்ளீஸ் கம் சார். அப்புறம் ஒரு லக்கி ஸ்கிராட்ச் இருக்கு. அது மூலமா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ், டிவி, மிக்ஸி, வாஷிங் மிஷின் அது இதுன்னு பிரைஸ் கொட்டும். அப்போ உங்களுக்கும் பிளஸ் உங்க வைஃபுக்கும் பிளஸ் டபுள். அதே மாதிரி நீங்க பழைய பைக்கை கொடுத்துட்டு புது பைக் வாங்குறதுக்கு ஆன் ரோட் 45,000 சம்திங் வரும். ஓ சரி, நான் வீட்ல இருந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும்? நீங்க தாங்கிறத கிளாரிஃபை பண்ற மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் கொண்டு வந்துருங்க. ஐ மீன் 3 மாசத்து பேங்க் ஸ்டேட்மெண்ட், ரேஷன் கார்டு, ஐடி ப்ரூஃப், சேலரி சர்டிஃபிகேட், டெலிஃபோன் பில், அப்புறம் நீங்க லேட்டஸ்ட் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ. போட்டோமா? ஆமா, இன்சூரன்ஸ் எடுக்கணும்ல, அதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கண்டிப்பா வேணும். சரி, இதெல்லாம் எடுத்துட்டு நான் பேங்க் வரேன். லோன் கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும்ல? ஓ ஷூர் சார், இது என்னோட கார்டு. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஓகே சார், தேங்க் யூ. பை. ஹாய் மாயா. அட இங்க என்ன பண்றீங்க? இதோ வாழ்றதுக்காக நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன். யார் இவரு? நான் தான் சொல்லிருக்கேனே, என் ஃப்ரெண்ட் சூர்யா. ஹலோ, என்ன பத்தி பேசுறாங்க போல இருக்கு. அப்படிலாம் இல்ல, எப்பயாவது எதையாவது பத்தி பேசும்போது உங்க டாபிக் வரும். இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தீபா. ஹலோ. மாயா, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இன்னைக்கு ஸ்டேஷன்ல இருந்து சார் கூப்பிட்டு இருந்தாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா? எஃப்எம் ஸ்டேஷன்ல இருந்து ராதாகிருஷ்ணன் சார் லோனுக்காக ஃபோன் பண்ணியிருந்தாரு. மாயாவோட ஹை ரெக்கமெண்டேஷன் சொன்னாரு. எனிவே தேங்க்யூ. இந்த தேங்க்ஸ் மட்டும் போதாது, ஒரு பெரிய ட்ரீட் வேணும். ஓ ஷூர். இங்க வாங்க ப்ளீஸ். புதுசா ஒரு மாடல் வந்திருக்கு. கம்பெனிலேயே எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்க. நீங்களும் ஒரு வண்டி வாங்கிக்கலாமே. முதல்ல இந்த வண்டியோட லோனை முடிக்கிறேன், அப்புறமா இதை பத்தி யோசிக்கலாம். சரி, ஃப்ரீயா இருக்கும்போது இதை படிச்சு பாருங்க. ஓகே ஷூர். தேங்க்யூ. சூர்யா, 1 செகண்ட். ஓகே தென் மாயா, தேங்க்யூ. நான் கால் பண்றேன். ஓகே, கால் பண்ணுங்க, மிஸ் கால் கொடுக்காதீங்க.